பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரிக்கு சென்ற தமிழக மாணவர்கள் ரெஸ்டோ பாரில் தலைக்கேறிய மதுபோதையில் நடனமாடிய போது ஏற்பட்ட மோதல். வாக்குவாதம் முற்றியதில் மாணவரை கத்தியால் குத்திக் கொன்ற பார் ஊழியர். சந்தோஷத்துடனும் கொண்டாட்டங்களுடனும் ஆரம்பித்த பர்த்டே பார்ட்டி விபரீதத்தில் முடிந்ததன் பின்னணி என்ன? இந்த வருஷ பிறந்த நாள் வாழ்நாளிலேயே ரொம்ப ஸ்பெஷலான பிறந்த நாளா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு கல்லூரி மாணவர் ஒருத்தர். அவர் நினைச்ச மாதிரியே இந்த வருஷ பிறந்த நாள் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத மாதிரி ஆகிருச்சு. ஆனா அளவு கடந்த சந்தோஷத்தினால இல்ல, துயரமான சம்பவத்தினால. மதுரை மேலூரை சேர்ந்த ஷாஜன் சென்னையில இருக்கிற தனியார் கல்லூரியில முதுநிலை பட்ட படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தன்னுடைய நண்பர்கள் சுமார் 14 பேரை புதுச்சேரிக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. சனிக்கிழமை நைட்டு புதுச்சேரி மிஷின் வீதியில உள்ள OMG ரெஸ்ட்ரோ பாருக்கு போன மாணவர்கள் மது குடிச்சிட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி இருக்காங்க. அப்போ அந்த மாணவர்கள்ல ஒரு சிலர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தப்போ பாருக்கு வந்திருந்த ஒரு இளம் பெண் மேல விழுந்ததாகவும் அந்த பெண் மேல மாணவர் ஒருத்தரோட கை பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த பொண்ணு கூட வந்தவங்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நடுவுல மோதல் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை பார்த்து ஓடி வந்த பவுன்சர்ஸ் சண்டையை விலக்கி விட்டுட்டு 2 தரப்பை சேர்ந்தவங்களையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கூட வந்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வெளியே அனுப்பியே தீரணும்னு பவுன்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பாருக்கு வந்திருந்த மேலும் சிலரும் அந்த மாணவர்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்லப்படுது. அதனால பார் பவுன்சர்ஸும் பார்ல வேலை செய்யற ஊழியர்களும் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக போன கல்லூரி மாணவர்களை பாரை விட்டு வெளியே போக சொன்னதா சொல்லப்படுது. உடனே எங்களை எப்படி நீங்க வெளியே போக சொல்லலாம், எங்களால வெளியே போக முடியாது அப்படின்னு கல்லூரி மாணவர்கள் சொன்னதாகவும் அதனால மாணவர்களுக்கும் பார் பவுன்சர்ஸுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த வாக்குவாதம் கொஞ்ச நேரத்திலேயே கை கலப்பா மாறி இருக்கு. அப்போ பார் ஊழியரான அசோக் ராஜா வேகமா கிச்சனுக்குள்ள போய் அங்கிருந்து கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து கல்லூரி மாணவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மோஷிக் சண்முக பிரியனோட இடுப்புலேயே ஓங்கி குத்தி இருக்காரு. இதை தடுக்க முயற்சி பண்ண ஷாஜனையும் கத்தியால குத்தி இருக்காரு. பலத்த காயமடைஞ்ச 2 பேரையும் அங்க இருந்தவங்க மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா சண்முக பிரியனை பரிசோதனை பண்ண டாக்டர்கள் அவர் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. ஷாஜனுக்கு மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. தகவலை தெரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் பார் ஊழியர் அசோக் ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட பார்ல வேலை செஞ்ச 10 பவுன்சர்களையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக புதுச்சேரி போன தமிழக மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவமும் அதுல ஒரு மாணவர் உயிரிழந்த சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு நடுவுல அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பார் விடிய செயல்பட்டதுதான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம்னு புகார் எழுந்திருக்கு. புதுச்சேரியில இது போன்ற ரெஸ்ட்ரோ பார்கள் அதிக அளவுல இயங்கிக்கிட்டு இருக்கு. அனைத்து பார்களுமே நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தான் இயங்கணும் அப்படின்னு கலால் துறை சார்பில் உத்தரவும் போடப்பட்டிருக்கு. ஆனா பெரும்பாலான பார்கள் அரசோட உத்தரவை காத்துல பறக்க விட்டுட்டு விடிய செயல்படுறதா பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, ஆட்டம் பாட்டத்தோட தலைக்கேறின மது போதையில பார்ல இருந்து வெளியே வர்றவங்க ரோட்லயே கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு அடாவடித்தனம் பண்றதாவும் இதனால பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது. கல்லூரி மாணவர் கொல்லப்பட்ட ரெஸ்ட்ரோ பார் DIG ஆபீஸ், DGP ஆபீஸ்னு காவல்துறை உயர் அதிகாரிகளோட அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில அமைஞ்சிருக்கு. கேளிக்கை விடுதிகள் எல்லாமே அனுமதி வழங்கப்பட்ட நேரத்துல மட்டும்தான் செயல்படுதா, சட்ட விரோத செயல்கள் ஏதாவது நடக்குதான்னு காவல்துறையினரும் கலால் துறையினரும் சரிவர ஆய்வு பண்ணாததுதான் இந்த மாதிரியான கொலை சம்பவங்களுக்கு காரணம்னு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் குற்றம் சாட்டியிருக்காங்க.
இது சம்பந்தமா செய்தியாளர்கள் கிட்ட பேசின புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் கத்திக்குத்துல காயமடைஞ்ச சண்முக பிரியனை அவங்க நண்பர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முயற்சி பண்ணப்போ காவல்துறையினர் 1 மணி நேரத்துக்கு மேல அவங்கள போக விடாம தடுத்ததா குற்றம் சாட்டி இருக்கிறது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.